ரெக்கார்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அஹ், என்ன சொல்கிறது, ஒரு வீடியோன்னு சொல்லலாமா, இல்லை இன்டர்வியூன்னு சொல்லலாமா, இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு. எப்படின்னா, இந்த அப்டேட்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கால்லேருந்து கால் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கலாம். ஸோ நாங்கள் என்னன்னு சொல்லிடுறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டிபேட் நடந்தது. February 2, 2026 வந்து ஒரு டிபேட்டு. ரெண்டு பெட்டிஷனுக்கு மேலே இந்த டிபேட் நடந்தது. ஒன்று வந்து பெட்டிஷன் நம்பர் 727372, அப்புறம் பெட்டிஷன் நம்பர் 746363. ரெண்டுமே வந்து ரிலேட்டட் டு இன்டெஃபினட் லீவ் டு ரிமைன், ஐஎல்ஆர் பற்றி தான். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம லீடிங் இமிக்ரேஷன் லாயர் வந்திருக்காரு. ஸோ அவரே சொல்லுவார் என்னென்ன ரெண்டு பெட்டிஷனும் எதை பற்றி இருந்தது. நானும் முன்னாடி வீடியோஸில் போட்டிருக்கேன், பட் அவர் வாயாலே கேட்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வரவங்களுக்கு, புதுசாக வரவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது பத்ரி பால வெங்கடேஷன், சீனியர் இமிக்ரேஷன் லாயர் இந்த யூகே. நம்மளோட நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ்லாம் நாங்கள் வந்து உடனே உடனே உடக்கு உடனே உடனே உடனுக்கு உடனே வாயில் இன்னைக்கு வார்த்தை வர மாட்டேதா, ஏன்னா 3 மணி நேரம் டிபேட் பார்த்துருக்க, தலை சுத்துது. மணி நேரம். ஆமாம், 3 மணி நேரம் டிபேட் பார்த்ததுனால பயங்கர ஆமா. டயர்டாக இருக்கு. ஸோ என்னென்ன டைரக்டாக டாபிக் போயிடுவோம். ஸோ வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜுபாய், நல்லா இருக்கேன். அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் வாட்சிங் 3 ஹவர்ஸ் தலையே சுத்திருச்சு. ஆனா லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் மினிஸ்டர் பேசுனது. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு இது டிபேட் டாபிக். ஃபர்ஸ்ட் வந்து 5 வருஷத்தை 10 வருஷமா ஆக்கக்கூடாதுங்கிறதும், அதே மாதிரி செகண்ட் இது வந்து புதுசா வரவங்களுக்கு ஐஎல்ஆர் கொடுங்க 5 இயர்ஸ்ல, ஆனா பெனிஃபிட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத பத்தி தான் டிஸ்கஷன் நடந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண எம்பிஸ் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் அதுக்கு லீடர்ஸ் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒன்று எல்லாருமே சொல்லிடுறேன். 330,000 people சைன் பண்ணியிருக்காங்க, which is a massive numbers. ரெண்டுதும் சேர்த்து ரெண்டுக்கும் சேர்த்து. ரெண்டுதும் ஆமாம். சேர்த்து ஸோ கேரி ஆன். கரெக்ட், வெரி குட் பாயிண்ட். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எம்பிஸ் எல்லாருமே வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ்ல கொண்டு வரத கம்ப்ளீட்டா அப்போஸ் பண்ணாங்க. அது ரொம்ப அன்ஃபேர்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம பிரிட்டிஷ் வேல்யூஸுக்கு, பிரிட்டிஷ் ப்ராமிஸுக்கு இது எதிரானது. ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை மாத்துறது வந்து சரியில்லை. ஃபியூச்சர்ல மக்கள் இங்க வரமாட்டாங்க. அதே மாதிரி யூகேல வந்து கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டும் வந்து நிறைய இதனால வந்து குறையும். மற்றும் இங்க இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அதாவது ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸுக்குள்ளாரையே வந்து அப்பாக்கு சீக்கிரமா கிடைக்கலாம், அம்மாக்கு லேட்டா கிடைக்கலாம். இது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு கொண்டு வரும். அப்படிங்கிற பல பாயிண்ட்ஸை வந்து ஒவ்வொரு எம்பியும் அவங்க கான்ஸ்டியூன்சில இருக்கக்கூடிய மக்கள் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்க இந்த சேஞ்சஸ் வருதுன்னா எப்படி பாதிப்பாகுங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் லைவா அந்த கான்ஸ்டியூன்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் படுற கஷ்டத்தை சொன்னாங்க. மினிஸ்டர் வந்து எல்லாத்தையுமே உன்னிப்பா கவனிச்சாரு, கேட்டாரு. ஸோ அன்பார்ச்சுனேட்லி இதுல வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை பத்தியோ இல்ல முன்னாடி சொல்லாத ஒரு விஷயத்த வந்து புதுசா சொல்லியிருக்காங்களாங்கிறது கேட்டா இல்ல. பட் ஹவெவர் அவங்க எந்த டோன்ல இருக்காங்க, இது எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் வந்து ஸ்ட்ராங்கா நமக்கு மினிஸ்டர் கொடுத்திருக்காங்க. இப்போ அவங்க வந்து இந்த மினிஸ்டர் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல பேசும்போது அவரு ஸ்டில் ஹி வாஸ் கமிட்டட் டு மூவிங் ஃப்ரம் 5 இயர் டு 10 இயர் ஐஎல்ஆர். அதுதான் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒண்ணுக்கு 4 தடவை அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது, கன்சல்டேஷன் ஒன்னு February 12 வரை இருக்குது. நீங்க சொல்றதை எல்லாத்தையும் நாங்க உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். முக்கியமா அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்றது எதையுமே வந்து நாங்க கன்சிடர் பண்ணாம டெசிஷன் எடுக்க மாட்டோம். இன்னும் கன்சல்டேஷன் ஓப்பனா இருக்கிறதுனால நான் வந்து நீங்க கேட்கிற பல கொஸ்டின்ஸுக்கு என்னால டெஃபினைட்டா இப்ப பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ப்ரொபோசல் பத்தி தான் கன்சல்டேஷன் போயிட்டு இருக்கு. அதுல இன்னும் நீங்க பல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, பல இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல அந்த கன்சல்டேஷனே முடிவு அடையாத பட்சத்துல
என்னால வந்து ஒரு டெசிஷனோ இல்ல இதுதான் நாங்க முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்லவும் கூடாது. அது சொன்னாலும் அது அன்ஃபேரு அப்படின்னு சொன்னாரு. சோ இப்போ அவங்க வந்து என்ன மெயினா அவர் சொன்னாருன்னா ஆரம்பிக்கும் போதே செட்டில்மெண்ட் இஸ் அ பிரிவிலேஜ், இட்ஸ் நாட் அ ரைட் அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பிரிவிலேஜ் மாதிரி தான் எடுத்திருக்கணும். பை ரைட் வந்து கொடுக்கணுங்கிறது கிடையாது. இதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்கிறத சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு. ஓகேயா? அப்போ அவரு என்ன சொன்னாருன்னா, இந்த ஏர்ன்ட் செட்டில்மெண்ட்ங்கிறது ஒரு மாடலு. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் டிலே கிடையாது. இந்த மாடல்ல நாங்க வந்து எஸ்பெஷலி 10 வருஷத்துல இருந்து 5 வருஷம் கொண்டு வரதுக்கு நெறைய ரூட்ஸ் வந்து நாங்க ஓப்பனா வச்சிருக்கோம். அதுல வந்து எஸ்பெஷலி வொர்க்கிங் இன் பப்ளிக் சர்வீஸ் ரோல்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து 5 இயர்ஸ்ல தான் குடுக்குறோம். வாலண்டரிங் பண்றீங்கனாலும் 5 இயர்ஸ் தான். லா அபைடிங் பிஹேவியர், அப்புறம் டெமான்ஸ்ட்ரேட்டிங் இன்டகிரேஷன் இது எல்லாமே வந்து நாங்க இந்த இதெல்லாம் மீட் பண்ணும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெவல் எல்லாமே பண்ணும்போது நாங்க 5 இயர்ஸ் தான் வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்போ வந்து வாலண்டியரிங்க பத்தி கேட்கும்போது ஒரு எம்பி கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு ஃபேமிலி வந்து ஆல்ரெடி ஒரு அப்பா வேலை பண்ணும்போது அம்மா வந்து வீட்ல இருக்காங்க. ஏன்னா குழந்தைய பார்த்துக்கணும். அம்மா வேலை பண்ணும்போது அப்பா வந்து குழந்தைய பார்த்துக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு வாலண்டியரிங் போய் பண்றதுக்கு டைம் கிடைக்கும்? ஸோ அப்படி அவங்க வாலண்டியரிங் பண்ணலன்னா, ஆ இத இத வந்து நீங்க ஒரு ரிடக்ஷன் மாடலா வச்சிருக்கிறது வந்து சரியில்ல. அதே மாரி எத்தன ஹவர்ஸ்ங்கிறதும் நீங்க சொல்லல. எப்படி அத வந்து அவங்க அக்னாலேட்ஜ் பண்ணுவாங்க? இல்ல இ இந்த இவாலுவேட் பாடியில பண்ணுவாங்க. இவ்வளவு நேரம் வேலை பார்த்திருக்காங்களா? அப்படிங்கிறத அவங்க எப்படி அத ப்ரூவ் பண்ணுவாங்க? யாரு வந்து அது ஆத்தரைஸ் பண்ணணும்? இதெல்லாம் எதுவுமே நீங்க சொல்லலைன்னாங்க. உடனே சொன்னாரு, இந்த இது வந்து நாங்க போன ஒயிட் பேப்பர் அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஸ்டேட்மெண்ட்ல. இது இன்னும் கன்சல்டேஷன்ல அந்த பாலிசி மேக்கிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். இன்னும் நாங்களும் டிசைட் பண்ணல. ஸோ நெறைய விஷயங்கள் வந்து என்னாலயும் இப்போ சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, இப்போ அந்த வாலண்டியரிங் நெக்ஸ்ட் பத்தி சொல்லும்போது எவ்வளவு ஹவர் சொல்லியிருந்தாங்க இதுல திருப்பி அது சொல்லு. அதுதான் சொல்லல. அதுதான் கேட்டாங்க. எவ்வளவு ஹவர்ஸ்ங்கிறத சொல்லுங்க. 10 ஹவர்ஸா? அது எப்படிங்கிறது கேட்டாங்க. அவங்க அதுக்கு வந்து அவர் சொல்லிட்டாரு. இது இன்னும் பாலிசி மேக்கிங் ஸ்டேஜ்ல தான் இருக்குது. இன்னும் வந்து அது பாலிசியாவே அவங்க வந்து ஏன்னா கன்சல்டேஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால, அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து அவங்க இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. அதனால வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் நாங்க சொல்லுவோம். இன்னும் 12th பிப்ரவரி வரை கன்சல்டேஷன் ஓப்பனா இருக்கு. அதனால நாங்க எந்த டெசிஷனும் எடுக்கல இப்போ அப்படின்னு அதுல சொன்னாங்க. நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா, அதே மாதிரி ரெண்டும் சொன்னாங்க. இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து ம். காலையிலேருந்து ஈவினிங் பார்த்து இது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு வாலண்டியரிங் எப்படி பண்ண முடியும்? ப்ளஸ் வந்து ம். யார் இவாலுவேட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தாங்களே, இந்த சில பாடிஸ் ஆமா. வந்து இப்போ வந்து ஒரு யார் கம்பெனி எந்த வந்து பாடி யார் ஆ, கரெக்ட். அந்த கம்பெனி வந்து சொல்கிறாங்க, ஓ இவங்க எனக்கு 10 ஹவர் பண்ணாங்கன்னா எப்படி அவங்க 10 ஹவர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, எப்படி இது பண்ணாங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிளியராக இல்லை. கரெக்டா? ஆமா. அது ஆ. கேட்டு மினிஸ்டர் அவரு ஓப்பனா சொல்லிட்டாரு. எனக்கு எந்த ஆன்சரும் இல்லன்ட்டாரு. ஐ ம். கான்ட் கிவ் எனி ஆன்சர். நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கை கட்டப்பட்டிருக்குது. நெறைய விஷயங்கள் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா, இன்னும் அது அந்த ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேஜ்ல தான் இருக்குது. அவங்க இன்னும் பாலிசி டெவலப்பிங்ல தான் இருக்காங்க. ஏன்னா, கன்சல்டேஷன் ஓப்பன்ல இருக்குது. ம். அதனால இன்னும் முடியல. பிப் பிப்ரவரி 12th வர ஓப்பன்ல இருக்குது. தயவுசெய்து அதுல போய் உங்களுடைய அ வெறுப்புகளோ, உங்களுடைய ஆதகங்களோ, விருப்பங்களோ எல்லாத்தையும் தெரிவிங்க. நாங்க அத கண்டிப்பா கேட்கிறோம். இப்போ நீங்க எல்லா எம்பிஸ் சொன்னதையும் நாங்க கேட்டிருக்கோம். இத வந்து எங்களோட பாலிசி டெசிஷன் எடுக்கும்போது இத எல்லாத்தையுமே வந்து நாங்க கன்சிடர் பண்ணுவோம். அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அக்ராஸ் த போர்ட் எல்லா அங்க வந்தவங்க எல்லாருமே அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. நோ மேட்டர் வாட் எந்த பார்ட்டி எம்பின்னு நம்ம சொல்லவே தேவையில்ல. எல்லாருமே வந்து எல்லா பார்ட்டிஸ்ல இருந்து வந்த எம்பிஸுமே அத அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இப்போ இன்க்ளூடிங் லேபர்ல இருக்கக்கூடிய அதான் எம்பிஸ். இப்போ வந்து எனக்கு இன்னொரு கொஸ்டின். இப்போ எல்லா எம்பிஸும் மினிஸ்டர்ஸும் வந்து இந்த பாலிசி மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசியிருக்கிறது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக இதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ அந்த கரெக்ட். பாயிண்ட்ல தான் எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ இந்த பாயிண்ட்ல எல்லாரும் சொன்னதுனால கவர்மெண்ட் வந்து எம்பிஸே சொல்றதுனால இந்த இது சேஞ்ச் ஆகிற சான்ஸ் இருக்கா? இது ரொம்ப ஷேக்கியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டிசிஷன் கரெக்ட். மாற்ற அதே மாதிரி இதுக்கு மேலே இந்த கன்சல்டேஷன்லேயும் நிறைய பேர் சொன்னால் ஏதாச்சும் டிசிஷனில் அது ஒரு இம்பேக்ட் கொடுக்குமா? கண்டிப்பா.
ஏன்னா இவ்வளோ பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கங்கிற பட்சத்துல கவர்மெண்ட் அந்த பாலிசியை வந்து பண்றதுக்கு தே வில் எகெயின் திங்க் ட்வைஸ் பிஃபோர் மேக்கிங். ஓகேயா? ஓகே. ஸோ கண்டிப்பா இது எல்லாமே திஸ் வில் பி ஹர்ட். இதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா எம்பிஸே வந்து அதை அப்போஸ் பண்ணும்போது அந்த கண்டிப்பா பாலிசி மேக்கிங் கவர்மெண்ட் ஹேஸ் டு லிசன். அண்ட் எகெயின் அது பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகும்போது இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணப்படும். இப்போ ஆனா மினிஸ்டரோட டோன் வந்து ஹி வாஸ் ஃபர்ம். இந்த பாயிண்ட்டையும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். அவர் வந்து ஃபர்மா இந்த ப்ரொபோசல் வந்து கொண்டு வரதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டே தான் இருந்தாரு. இதை ஜஸ்டிஃபை பண்றதுன்னு சொல்றதோட எதுக்காக இந்த இதை கொண்டு வந்தோம் அப்படிங்கறத சொன்னார். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, 2026ல இருந்து 2030க்குள்ளார நாங்க ஏன் இந்த கன்சல்டேஷன் இந்த ஏர்ன்டு செட்டில்மெண்ட் மாடலை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு 2026ல இருந்து 2030க்குள்ளார 2.2 மில்லியன் பீப்புள் வந்து ஐஎல்ஆருக்கு எலிஜிபிள் ஆவாங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட சொன்னாரு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன சொன்னாருன்னா, இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய யுனிவர்சல் கிரெடிட் கிளைமன்ஸ் வந்து அதுல 15% வந்து நான் பிரிட்டிஷ் நேஷனல். கரண்டா இருக்கக்கூடிய 100%த்துல 15% யுனிவர்சல் கிரெடிட்டை வந்து கிளைம் பண்றது நான் பிரிட்டிஷ் நேஷனல், அதாவது மைக்ரன்ஸ் அந்த குரூப்பை சொல்றாங்க. அத மைக்ரன்ஸ்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, மைக்ரன்ஸா இருந்து ஐஎல்ஆர் எடுத்தவங்க. ம். ம். ஒரு ஐஎல்ஆர் எடுத்து பிரிட்டிஷா ஏசியன் செக்டரோ ஆப்பிரிக்கனோ இல்ல எதுவா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நீங்க மைக்ரன்ஸா இருந்து போறவங்க. ஓகே, ஐஎல்ஆர் பிரிட்டிஷ் எடுக்கிறது. அதுக்கு அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி 1.34 மில்லியன் பீப்புள் வந்து சோஷியல் ஹவுசிங்ல வெயிட்டிங் லிஸ்டா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ 2.2 மில்லியன்ல பண்றோங்கிற பட்சத்துல இதுல இருந்து ஒரு பெரிய நம்பர் போச்சுன்னா அது வந்து ரொம்ப பெரிய அஃபெக்ட் கொடுக்கும். வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் இனி வரக்கூடிய மக்களுக்கும் வந்து பிளஸ் பப்ளிக் செக்டருக்கும், அதாவது மெயினா வந்து கவுன்சில், என்ஹெச்எஸ், ஸ்கூல்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பெரிய ப்ரெஷர் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு எம்பி வந்து அப்போஸ் பண்ணாங்க. அப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்றதோட அத அவங்க சொன்னது வந்து மறுப்பு தெரிவிச்சாங்க. நீங்க வந்து அப்போ எல்லா மைக்ரன்ஸுமே வந்து பெனிஃபிட்ஸ் கிளைம் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்றீங்களான்னாங்க. உடனே மினிஸ்டர் சொன்னார், இல்ல நான் அது மாதிரி நான் சொல்லவே இல்லை. முன்னாடி நான் பேசும்போது ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், மைக்ரன்ஸ் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அவங்க ஹார்ட் ஒர்க்கிங், அவங்க மோஸ்ட் ஆஃப் தெம் டு நாட் கமிட் கிரைம், தே ஆர் லா அபைடிங், அதை நான் அவங்கள பாராட்டுறேன். பட் நான் ஃபேக்ட்ஸை தான் சொல்றேன் அப்படிங்கிறத சொன்னாங்க. இது வந்து ஏன்னா இது பிரிட்டிஷ் டாக்ஸ் பேயர்ஸுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஸ்டமுக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினும் ரொம்ப ப்ரெஷரும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாடலை நாங்க ஃபர்ஸ்ட் ஏர்ன்டு செட்டில்மெண்ட் மாடலை வந்து ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்தது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மெயினா வந்து நான் So, மறுபடியும் அக்செப்ட் இல்ல, இல்ல. அது பண்றேன் சில பேருக்கு மைக்ரன்ஸ். தெரியாது. இந்த சோஷியல் ஹவுசிங்னா என்னன்னு. அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? என்ன அது அந்த 1.4 மில்லியன் வெயிட் பண்றாங்கன்னு? ஆமா, சோஷியல் ஹவுசிங்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்றேன். ம். அதாவது சோஷியல் ஹவுசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிலோ மார்க்கெட் ரெண்ட் ஃபார் பீப்புள் ஹூ கேனாட் அஃபோர்ட் டு ரெண்ட் ஆர் பை பிரைவேட்லி. புரியுதுங்களா? ம். திஸ் ஆர் த ஹவுஸ் ஆர் ஓன்ட் ஆர் மேனேஜ்டு பை லோக்கல் கவுன்சில் ஆர் ஹவுசிங் அசோசியேஷன். ரொம்ப லோ ரெண்ட்ல கொடுப்பாங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் த நீட் அண்ட் பேஸ்ட் ஆன் அவங்களோட இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இது நடக்கும். இது வந்து கவுன்சில் பாத்தீங்கன்னா ஹவுசஸ் இந்த உங்களுக்குங்களா? சோஷியல் ஆமா, ம். சோஷியல் ஹவுசிங் வந்து நார்மலா ப்ரொவைட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் கவுன்சில்ஸும் ஹவுசிங் அசோசியேஷன்ஸும் தான். நார்மலி இது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா, யாரெல்லாம் ஹோம்லெஸ்ஸா இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் குழந்தைங்க இருக்காங்களோ, யாரெல்லாம் லோ இன்கம்ல இருக்காங்களோ, இல்ல டொமஸ்டிக் அபியூஸ், இல்ல வேற ஏதாவது டிசேபிலிட்டி அதெல்லாம் இருக்குதுன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப நார்மலா நம்ம பார்க்கணும் பாருங்க, கவுன்சில் பிளாட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வரக்கூடிய சோஷியல் ஹவுசிங் தான். ம். இது பாத்தீங்கன்னா இது எதுக்காகனா சீப்பர் ரெண்ட், அதே மாதிரி லாங் டேர்ம் செக்யூரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். ரெண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கும். ரொம்ப கம்மியா தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுவும் அக்கேஷனலி தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து சோஷியல் ஹவுசிங். சோஷியல் ஹவுசிங். ஆனா
ஈவன் ஐஎல்ஆர் வச்சுக்கிறவங்க கூட எனிஒன் ஹூ ஹேஸ் ஆக்சஸ் டு பப்ளிக் ஃபண்ட் அவங்க ஆக்சஸ் பண்ணலாம் இது. ஓகே. உங்களுக்கு வந்து ஐஎல்ஆர் இருக்குது, ஆக்சஸ் டு பப்ளிக் ஃபண்ட், நோ ரிக்வஸ்ட் டு பப்ளிக் ஃபண்ட்னா முடியாது, ஆக்சஸ் டு பப்ளிக் ஃபண்ட்னா உங்களுக்கு முடியும். இதுக்காக தான் வந்து மினிஸ்டர் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இத்தனை பேர்ல 2.2 மில்லியன்ல போகுதுன்னா, இப்போ இதுல ஒரு பெரிய ஜங்க் ஆஃப் த பீப்புள் திரும்ப இதுக்கு போனாங்கன்னா, இது வந்து நம்ம பிரிட்டிஷ் டாக்ஸ் பேயர்ஸுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும். பிளஸ் இந்த வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போயிடும் ம். அப்படிங்கிறத சொன்னாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இப்போ அவங்க அந்த இதுல சொல்லும்போது மெயினா அவங்க சொன்னது என்னன்னா, இப்பவும் வந்து இட்ஸ் நாட் அபவுட் பனிஷிங் மைக்ரண்ட் ம். பீப்புள். ரூட் டு செட்டில்மெண்ட்டுக்கு இன்னும் டைம் ஆனாலும் தே கேன் ஸ்டில் ஒர்க். அவங்களுக்கு என்ஹெச்எஸ் ஆக்சஸ் இருக்குது. அவங்க ரெண்ட் பண்ணலாம், வீடு வாங்கலாம், டிராவல் இன் அண்ட் அவுட், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எலிஜிபிள் ரூட்ல இருக்கிறவங்க கொண்டு வரலாம். அப்படிங்கிற பட்சத்துல நாங்க வந்து அவங்களுடைய ரைட்ஸோ அதை வந்து பெருசா நாங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல முக்கியமானது அவங்க என்ன மினிஸ்டர் கவனிக்கலன்னா, இப்போ நிறைய பேர் ஸ்கில்டு ஒர்க்கருங்கிற போது அவங்களுக்கு அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் வந்து இல்ல. அவங்க இன்னொரு இப்போ அதுவே அயலர் கிடைச்சதுன்னா அவங்க வந்து ஃப்ரீயா நிறைய ஜாப்ஸ் எடுக்கலாம். ஒரு எம்ப்ளாயர் கிட்ட அவங்க டைப் பண்ணி இருக்க தேவையில்லை. அந்த பாயிண்ட வந்து அவங்க பெருசா அதை கவனிக்கல. பட் மினிஸ்டர் வந்து அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவரு என்ன சொன்னாரு, நாங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம். ஹாங்காங் பிஎன்ஓ வந்து நாங்க 5 இயர்ஸ்ல தான் வச்சுக்க போறோம். அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ், பார்ட்னர்ஸ், பேரண்ட்ஸ், சில்ட்ரன் அவங்க எல்லாத்துக்குமே நாங்க 5 இயர் தான் வச்சிருக்கோம். அதுல வந்து நாங்க எதுவுமே மாற்றம் கொண்டு வரல. ஸோ இதுல முக்கியமான பாயிண்ட் வந்து டேக்அவே அவங்க என்ன சொன்னது என்னன்னா, கன்சல்டேஷன் இன்னும் ஓப்பனா தான் இருக்கு. இன்னும் 10 days இருக்குது, உங்களுக்கு டைம் இருக்குது. இப்போ நீங்க சொன்னதையும் நாங்க கேட்டிருக்கோம். மக்களுக்கு திரும்பவும் சொல்லியிருக்காங்க. லிங்க அவர் சொல்லியிருந்தாரு, இங்க போய் கன்சல்டேஷன்ல உங்களுடைய வருத்தங்களை தெரிவிங்க. நாங்க இத எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிட்டு தான் நாங்க பாலிசியை டிசைட் பண்ணுவோம். இது எல்லாமே கேட்காம இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. விச் இஸ் ஸ்லைட்லி சூதிங். அதுதான். ஸோ இதுதான் சம்மரி ராஜுபாய் இன்னைக்கு நடந்த கன்சல்டேஷன். ஸோ ஆக மொத்தம் வந்து எதுவும் கன்சல்டேஷனோட சேஞ்சஸ் டிபேட். எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல, எதுவுமே மாற்றம் இல்லை. இது வந்து இந்த ஆமா. டிபேட்டில் இருக்க பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு போய் திருப்பி வந்து இந்த கன்சல்டேஷனுக்கும் வெயிட் பண்ணி 12th அப்புறம் தான் டிசிஷன் கவர்மெண்ட் எடுக்கும். பட் வந்து இந்த இதெல்லாம் கேட்கப்பட்டது, இதெல்லாம் பாயிண்ட்ஸாக எடுத்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதானே நம்மளோட ஃபைனல் இது. ஸோ ஃபைனல் இதுதான். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இதை தவிர வந்து மக்கள் வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ரூல் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. ம், நிறைய பேர் எனக்கு ஒரு வாரமா கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, February 2 வந்து ரூல்ஸ் வருதாமே, என்ன ரூல். இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி ரூல் சேஞ்ச் ஆயிருச்சாமே, என்ன சேஞ்ச் என்ன சேஞ்சுன்னு. ரூல் சேஞ்ச் ஆகல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இது ஒரு ஒரு டிபேட். டிபேட். முன்னாடி எப்படி ஒரு டிபேட் நடந்ததோ அதே மாதிரி இப்போ ஒரு 2 டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிஸ்டர் வந்து இதுல எம்பிஸ் சொன்ன பாயிண்ட்ஸும் மக்கள் சொன்ன பாயிண்ட்ஸையும் வந்து அவங்க சீரியஸா நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாங்க பாலிசி மேக் பண்ணும்போது கன்சிடர் பண்ணுவோம். பாலிசி ஸ்டில் அட் த ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேஜ் தான், இன்னும் எதையுமே டிசைட் பண்ணல அப்படிங்கறதான் இப்போ சொல்லியிருக்காங்க. முக்காவாசி எம்பிஸ் எல்லாருமே பேசும்போது ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ் இருந்தது. என்னன்னா மைக்ரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் டேக்ஸ் கரெக்டாக பே பண்ணுறாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஆமா. இது கவர்மெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய பிளான்ஸோடு இங்கே வந்திருக்காங்க. ஒரு படிப்பு படிக்க வரும்போதோ சரி, இல்லை வந்து ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவோட வரும்போதோ சரி, இல்லை வந்து ஹெல்த் கேரில் வேலை செய்யும் போதும் சரி, இவங்க எல்லாருமே வந்து ஒரு ட்ரீமோட இந்த கண்ட்ரியை நம்பி வந்தாங்க. இப்போ நீங்கள் அதை ஏமாத்துற மாதிரி இருக்குன்னு ஒரு பாயிண்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன்னா சில பேர்லாம் வீடு வாங்கணுமா வேண்டாமா, நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க போகிறேனா இல்லையா, இந்த டவுட்ஸ்லாம் நிறைய பேருக்கு வந்துச்சு. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணி இப்போ 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆன மக்கள்லாம் வந்து சரி ஒரு வீடு வாங்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இது இங்கே வாங்கலாமா, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப
அழகா எடுத்து வச்சாங்க ஒரு ஒரு எம்பியும். இது யாருமே வந்து ஃபார் பேசின மாதிரி நிறைய பேர் பார்க்கல நான். எல்லாமே வந்து அகெயின்ஸ்டா பேசினாங்க. அகெயின்ஸ்ட்னா கரெக்ட் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் பாலிசி, இந்த பாலிசியை பற்றி தான் கரெக்ட் அகெயின்ஸ்டா பேசினாங்க. எல்லாம் ஃபார் த பீப்புள் பேசினாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு பார்க்குறது. ஏன்னா உண்மைதான் ஒரு ஒரு உண்மைதான் எம்பியும் வந்து சொன்னாங்க, என்னோட இதில் கான்ஸ்டிடியூன்சியில் இத்தனை பேர் இருக்காங்க, இவங்க இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கூட எங்கள் அம்மா வந்து ஒரு ஒரு மினிஸ்டர் ஆரம்பிச்சார். அவர் சொன்னார், எங்கள் கரெக்ட் அம்மா வந்து நர்ஸாக இருந்தாங்க, அவங்க வந்து ஆமா பிலிப்பீன்ஸில் வந்து வந்து பண்ணியிருக்காங்கன்னு. கரெக்ட் ஒன்று 5 வருஷத்துக்கு அப்புறம் இங்கிட்டு செட்டில் ஆனோம். ஸோ இந்த ட்ரீமோட தான் நாங்கள் வரோம். இது வந்து பிரேக் ஆன மாதிரி இருக்குது. அது அந்த பாயிண்ட் ரொம்ப ஹெவியாக பேசப்பட்டது. எனக்கு என்னமோ அதை ஏதோ சேஞ்ச் பண்ணுமோன்னு எனக்கு தோணுது. அது தெரியல, என்ன நம்மளால கண்டிப்பா கன்க்ளூசிவாக சொல்ல முடியாது. உங்களுக்கு நம்ம எப்படி இருக்கு எதுவுமே அந்த வந்து ஃபீலிங், இதெல்லாம் இல்ல பார்க்கும்போது? கண்டிப்பா ஆ, ஏன்னா இன்க்ளூடிங் லேபர் எம்பிஸ் முதற்கொண்டு அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ம். ஸோ இது கண்டிப்பா அவங்க ரூல் மேக்கிங் பிஃபோர் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே. பிஃபோர் ரூல் மேக்கிங் கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் இது எல்லாமே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நம்புவோம் ஏதாவது ஒரு நல்ல சேஞ்ச் வரும்னு நம்புவோம். பட் மினிஸ்டர் வந்து அவரு ஃபேமா தான் இருந்தாரு. ம். அதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஓகே. சரி மக்களே, என்ன ஒண்ணே ஒன்று, ஒரு திருப்பி திருப்பி மினிஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார், 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கன்சல்டேஷன் டைம் இருக்குன்னு. ஸோ ஒரு ஒரு ஆளும், யாருமே இது வந்து யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு ஒரு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டான, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கிளியராக எழுதுங்க. ஏன்னா நாங்கள் அதை பார்த்து படித்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் அதில் இருக்கலாம். ஸோ உங்களோட வழிகளை கரெக்டாக ப்ராப்பராக எழுதி இதுதான் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப மானியத்தேனே பொன்மானியெல்லாம் போட வேண்டாம். கரெக்டாக டு த பாயிண்ட் போட்டு பண்ணீங்கன்னா நிச்சயமாக அது போய் ரீச் ஆகும். ஸோ எல்லாருமே இது வரைக்கும் நீங்கள் கன்சல்டேஷன் என்ட்ரு பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு ஒரு 10 நாள் இருக்குது, பண்ணிவிடுங்க. ஆல் தி பெஸ்ட்டு. கரெக்ட் நம்ம இன்னும் புது அப்டேட்ஸ் எல்லாமே அப்டேட் கொடுக்க போகிறோம். இந்த மாதமும் 3 எபிசோட்ஸ் வரும், அது நாங்கள் பேசுவோம் இதை பற்றி. இதில் ஏதாச்சும் queries இருந்தாலும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஹான்சார்ட் ரிப்போர்ட் வந்து நாளைக்கு பப்ளிஷ் ஆகிடும். ஸோ பப்ளிஷ் ஆகும்போது கண்டிப்பா அதில் ஃபுல் டீட்டெயில் வரும். அந்த டீட்டெயிலை எடுத்து அஹ், பத்ரி சார் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு ஒரு பாயிண்ட்டாக ஒரு ஒரு மினிஸ்டரும் பேச என்ன பேசுனாங்கன்னு நம்ம எடுத்து அதை பேசுவோம். ஏன்னா வந்து எம்பிஸ் பேசினாங்க. மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா டீட்டெயில் போகும். நாங்கள் இன்னொரு வெர்ஷன் ஆஃப் இந்த எபிசோட இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக எல்லாத்தையும், ஏன்னா நம்ம எங்களுக்கு ஃபுல் ரிப்போர்ட் இல்லை, இப்போ 3 மணி நேரமும் எங்களால் உட்காந்து ஃபுல்லாக கேட்க முடியாது. ஆமா அதுவும் வந்து ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் கொடுப்போம். ஓகேவா? அது கண்டிப்பா பண்ணலாம்ல? Sure. ஷூரா? கண்டிப்பா நான் ராஜகோபால். உங்கள் சார்பாக நான் சத்தியம் பண்ணிட்டேன், நீங்கள் தான் ரிப்போர்ட் நோ கொடுக்க போகிறீங்க. ப்ராப்ளம். செஞ்சிருவோம். நாளைக்கே செஞ்சிருவோம். செஞ்சிருவோம். சரி, தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். தேங்க்யூ. நன்றி உங்கள் பிஸி வணக்கம். ஷெடியூலில் வந்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. தேங்க்யூ.